கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த தலைப்பை பார்த்திருப்பீங்க, துதி செய்ய தொடங்கியதும் அப்படின்னு வச்சிருந்தோம். துதியை பற்றி ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லியிருக்கு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அது எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்ம ஏற்படுத்தினதன் நோக்கமே அவருடைய துதியை நம்ம சொல்லணும், அவரை துதிக்கணும், அவரை போற்றணும் அப்படின்னு சொல்லி இதான் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் அவரை சுற்றி துதிக்குது, தூதர்கள் கூட்டங்கள் அவரை துதிச்சுட்டு இருக்கு. ஆனாலும் நம்முடைய தேவன் அற்ப மனுஷராகிய நம்முடைய துதிகளில் அவர் பிரியப்படுகிறார். நம்ம அதுக்காக நம்மளை படைத்தேன்னு சொல்லு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்ம ஒன்றுமே இல்லாத அந்த தூதர்களோட பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ தூதர்களும் சிறியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவோ நம்ம ஒன்றுமே முடியாதவங்க தான். ஆனா நம்முடைய துதியை கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்னும் குறிப்பாக இவருக்கென்று ஏற்படுத்தின அந்த ஒரு கூட்டத்து ஜனங்கள் அவர்கள் பெருமைப்பட்டதுனால இந்த லூசிபர் குற்றம் தள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப அதை துடிக்கிறவங்களும் ஆண்டவர் அவர்களும் தள்ளப்பட்டு போனாங்க. அதுதான் இன்னைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கூட்டமா. நம்மையும் அவங்களுக்கு ஏற்படுத்தின அந்த நரகத்துல மனுஷங்களையும் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அது போராடிட்டு இருக்கு. அவங்க ஏன் தள்ளப்பட்டாங்கன்னா அவரை துதிக்காம இருந்தாங்க. அடுத்தது தன்னையும் அவர் ஸ்தானத்துல வச்சு பெருமை பாராட்டினாங்க, அதனால தள்ளப்பட்டாங்க. ஆனா நம்மை கர்த்தர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த துதிக்கிற இடத்துல துதிக்கிற அவர் துதிக்க விரும்பி நம்ம ஏற்படுத்தி நம்ம துதியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவ்வளவு பெரிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டது மட்டும் இல்ல, நம்மை ஏற்படுத்தினது அவரை துதிக்கும்படியா அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு சம்பவம் ஒரு முறை நடந்த ஒரு சம்பவத்தை வாசிச்சேன். ஒரு குடும்பம் நல்லா ஆண்டவருக்குள்ள இருக்காங்க, நல்லா ஆராதனைக்கெல்லாம் போறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுல விடுதலையே கிடைக்கல. குடும்பமா கடந்து போராடி என்ன செய்யவே தெரியல. எவ்வளவோ ஜெபம் பண்ணியாச்சு, உபவாசம் போட்டாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, ஒண்ணுமே நடக்கல. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு சோர்ந்து போய் இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க பாஸ்டர் வீட்டுக்கு போய் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி ஏதாவது ஆலோசனை கேட்கலாம், எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி போய் பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல பாஸ்டர் இல்லை. ஐயோ இங்கேயும் பாஸ்டர் இல்லையே, நம்ம என்ன செய்ய போறோம்னு இருக்கும்போது அந்த ஒரு பாஸ்டர் உட்காரக்கூடிய ஆபீஸ் ரூம்ல ஒரு டேபிள் சேர் இருக்கு. அந்த டேபிள்ல ஒரு சின்ன வசன போர்டு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, துதித்து பாருங்களேன் அப்படின்னு போட்டிருந்த ஒரு போர்டு. துதித்து பாருங்களேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே அந்த வார்த்தைகள்ல கிரியை செய்திருக்கு. துதித்து பாருங்களேன்னு சொல்றாங்க, நம்மளும் துதித்து பார்த்தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, பாஸ்டர் இல்லை சரின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு, துதிக்க சொல்றாரு, துதித்து பாருங்களேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம போய் துதிப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து குடும்பமா அவங்களுக்குள்ள ஒரு துதியின் அபிஷேகத்தை ஆண்டவர் அனுப்புனார். அந்த துதித்து பாருங்களேன்னு சொன்ன வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்தது, துதிக்கணும்ன்ற எண்ணம் வந்தது. உடனே துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனையை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் இதுவரை எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை மூலம் நாங்க என்ன தெரிந்து கொள்ளணும் நாங்க அப்படின்னு விரும்புறீங்களோ அதை எங்களுக்கு வழிகாட்ட போறதற்காக ஸ்தோத்திரம். இது மூலமா உங்க பிரமாணங்களை நாங்க கற்றுக்கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். இதுல இருந்து நீங்க எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல தோன்றதெல்லாம் சொல்லி பிரச்சனைகளை குறித்து ஆரம்பிச்சாங்க. துதிக்க அவங்க துதிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, தானாகவே அந்த பிரச்சனை காணாம போயிட்டு ரொம்ப ஆச்சரியம். அதை ஒரு சாட்சியா எழுதியிருந்ததை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தேன். இந்த துதித்து பாருங்களேன்ற வார்த்தை கிரியை செய்து அவங்க பிரச்சனையில இருந்து அவங்க விடுவிக்கப்பட காரணமா இருந்தது. இது நமக்கும் இன்னைக்கு ஏதோ பிரச்சனை நமக்கு தீரவே இல்லை,
எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு நினைச்சோம்னா ஆண்டவர் சொல்றாரு, துதித்து பாருங்களேன். அடுத்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, நம்ம துதியை கர்த்தர் விரும்புகிறார். துதிப்பதற்கென்று நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், எவ்வளவு நேரம் அவரை துதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அவரை துதிக்கும் துதி எப்போதும் தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் நம்ம வாய், அது கஷ்டமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி, அவரை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். துதிக்க துதிக்க நம்முடைய கட்டுகள் அறுபட்டு போகும். அவருடைய மகிமை நம்ம வெளிப்படுவதை நம்ம உணர முடியும். துதிக்க ஒரு இடத்துல அவரால் அற்புதம் செய்யாம இருக்க முடியாது, இறங்கி வராம கிரியை செய்யாம இருக்க முடியாது. அவர் ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிறார். நம்ம துதிக்கும் போது இன்னும் அதிகமாய் அவர் நம்மை நிரப்புவார். இன்னும் அதிகமாய் அவருடைய கிரியைகள் நம்மள வெளிப்படும். இன்னும் அதிகமாய் நம்முடைய கட்டுகள் அறுபட்டு போகும். நிறைய வசனங்கள் அவரை துதித்து சொல்லி இருக்குது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது பார்க்கலாம். நிறைய இருக்கு சங்கீதத்துல எல்லாம். என் ஆத்மாவை சங்கீதம் 104 சொல்லி இருக்கு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படி 103 நமக்கு தெரியும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது சொல்ற வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்ம ஜீவனோடு இருப்பதே அவர் செய்த பெரிய உபகாரம். அதை அதுக்கப்புறம் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க அந்த சங்கீதம் 104:33 சொல்லுது, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கீர்த்தனம்ன்றது பாடுறது, பாடி துதிப்பேன். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நமக்கு வேறு எத்தனையோ வசனங்கள் 105 சொல்லப்பட்டிருக்கு. அவரை 2வது வசனத்துல அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களையும் தியானித்து பேசுங்கள். 105:1 வசனத்துல கர்த்தரை துதித்து அது நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். துதிங்க, அவருடைய நாமத்தை துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை நம்ம வெளிப்படுவதை, நம்மள அவருடைய வல்லமை கிரியை செய்வதை, பெரிய மகத்தான காரியங்கள் நமக்கு நடப்பதை, திறக்க முடியாத வழிகள் திறக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஒண்ணும் இல்லை, நம்ம துதிச்ச போதும் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதை நாம் பார்க்க முடியும். நமக்கு பிரச்சனையா மட்டும் இல்லை, பிரச்சனைக்கு மத்தியிலும் நம்ம அவரை துதிக்கணும். தினந்தோறும் காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் துதிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, அந்த சாலமன் கட்டிய ஆலயத்துல எல்லாம் எப்போதும் பலிபடுத்த விளக்கு இருந்துகிட்டே இருக்கும். காலையும் மாலையும் பலியிடுவாங்க. அப்ப நம்ம உதவிகளின் காலைகளாகிய ஸ்தோத்திர பலியை ஒவ்வொரு நாளும் அவருக்கு காலையும் மாலையும் செலுத்தணும். அதை அவர் எதிர்பார்க்கிறார். வந்து பலிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்தோத்திர பலியோட தான் ஏறெடுக்க முடியும். காலையில சாயங்காலம் நமக்கு அதை விட ஆண்டவரை துதிக்கிறத விட இந்த கடைசி நாட்கள்ல பெரிய முக்கியமான வேலை ஒண்ணும் இல்லை. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதே நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதற்கு ஒரு முக்கியமான வழி துதிப்பது. துதிக்கும் போது அவர் தானா இறங்கி வந்து நம்ம நீதியின் பாதையில் நடத்துவார். அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் நம்மை உயர்த்துவார். நம்ம துதிக்கிறத பத்தி நம்ம நிறைய நமக்கு தெரியும். இப்போ ஒரு சம்பவத்தை வாசிப்போம். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான்னாலும் அதை குறித்து நம்ம தியானிப்போம். 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் தான். பிடிச்சு அடிச்சிருக்கு. அடித்து அநேக அடிப்பட்டு 23வது வசனம் 16:23 சொல்லுது, அவர்கள் அநேக அடித்த பின்பு வைத்து அவர்கள் பத்திரங்களை காக்கும்படி காரனுக்கு கட்டளையிட்டார்கள். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை பாருங்க. அடின்னு அடிச்சு, ஏன்னா ஆண்டவரை பத்தி தெரிவிச்சதுக்காக அடிச்சு கொண்டு கட்டி போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப கட்டளை, இந்த கட்டளை பெற்று உள்ள கொண்டு போய் அடைச்சு அவர்கள் சாய்களை மாற்றி விட்டான். அப்படின்னா கட்டிக்கவே முடியாத அளவுக்கு மரத்தை சங்கிலிகளை கட்டி வச்சிருக்கு. ஒரு நமக்கு நிலைமை வந்திருந்தா நம்ம என்ன செய்திருப்போம் நினைச்சு பாருங்க. ஆண்டவருக்காக அடிக்கப்பட்டிருக்காங்க அவங்க. நம்ம ஏதாவது சொந்த பிரச்சனை நம்ம ஆரம்பிச்சிருப்போம், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஐயோ இப்படி வந்துட்டு, நான் நேத்திராத்திரி கூட ஜோம் பண்ணனே, வாரந்தோறும் ஆராதனைக்கு போறேனே, ஒழுங்கா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரை பத்தி ஊழியம் செய்ய தானே போனேன்,
எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி நம்மள யோசிச்சு பார்ப்போம். கண்டிப்பா முறுமுறுத்திருப்போம், குழம்பி இருப்போம், எல்லாமோ பண்ணியிருப்போம். ஆனா இந்த பவுல் சீலாவும் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, அப்படி கட்டப்பட்டு அடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் 25 சொல்லுது, நடு ராத்திரியில அதுவும் பாருங்க, நடு ராத்திரியில எந்திரிச்சு உட்கார்ந்து பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், பெரிய விஷயம் இருக்கு. நம்ம எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் இந்த நமக்கு வந்த பிரச்சனையை விட போராட்டத்தை விட பெரியவர். அப்படி உணர்ந்து அவரை இந்த பவுல் சீலாவும் செய்தது போல பாடினார்களாம். பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில் வைக்கப்பட்டவர்கள் மற்றவர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. அது குறித்து அவங்க வெட்கப்படுங்க. ஆண்டவருக்காக நம்ம போறோம், ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவரை துதித்து பாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தலும் பாடல, அவங்க இருக்காங்க. அப்படின்னா திடீர்னு கிறிஸ்துவின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. திடீர்னு பூமி அதிர்ந்து பாருங்க. துதிக்கும் போது பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. நம்ம வாசிச்சுட்டு போறோம். வாசி இந்த சூழ்நிலையை சிந்திச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமானது பாருங்க. கதவுகள் திறந்தது, எல்லாம் போயிடுச்சு. இப்படி ஒரு நடுக்கம் ஏற்பட்டது, ஒரு அதிர்ச்சி. கட்டி என்ன இத்தனை பெரிய கட்டி அவன் கட்டி வச்சிருந்தாலும் அதெல்லாம் நொறுங்கி போயிட்டு அஸ்திபரம் கதவுகள்லாம் தானா திறந்துட்டு பயங்கரமான ஒரு அதிர்வை உண்டாக்கியது அவங்களுடைய துதி. இதை நம்ம வாசிச்சதுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்கலாமா? நம்ம எவ்வளவு போராட்டமா இருந்தாலும் சரி, போராட்டம் இல்லாம இருந்தாலும் சரி, காலையும் மாலையும் நடுராத்திரியிலும் எழுந்து கர்த்தரை துதிக்க வேண்டியது. ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 119 சொல்லுது, உங்களுடைய நீதியின்படியும் நியாய, சங்கீதம் 119 164 நினைக்கிறேன், அதை போட்டிருக்கு. உங்களுடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உண்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவரை துதிக்கிறதுக்கு நமக்கு நேரங்களுமே கிடையாது, வேலைகளும் துதிப்பேன். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, உன்னை துதிக்கும்படி 119 சங்கீதத்துல பாதி ராத்திரியே எழுந்திருப்பேன், நடுராத்திரியே எழுந்திருப்பேன், இப்படிலாம் தாவிட்டு சொல்றாரு. அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இதெல்லாம். அப்ப எந்த நேரத்திலையும் அதுக்கு நேரம் சமயமே கிடையாது. எப்போதும் நம்ம சாப்பிடும்போது துதிக்கலாம், நடக்கும்போது துதிக்கலாம், வேலை செய்யும்போது துதிக்கலாம். இன்னும் வேலை இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நடுநாட்டுல துண்டு விரிச்சு தோல் விரிச்சிருப்பாங்க. யாரும் வெளியில போயிட்டு இருப்பாங்க, யாரும் கண்டுவிட மாட்டாங்க. நம்ம பார்த்திருப்போம், ஒரு துணியை விரிச்சு அந்த இடத்துல தரையில உட்காந்து தொழுவாங்க. அப்ப அந்த தொழுகை நேரம்னு அவங்க உடனே நியமிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல எந்த சூழ்நிலையும் இல்ல, மனசுலயே நம்ம துடிச்சுட்டு போனாலும் போதும். எப்பவுமே கத்தரை துடிக்க துடி என் வாயில் இருக்கும் என்ற கத்தருடைய வார்த்தையை நம்ம நினைவு கூர்ந்து எப்போதும் நம்ம உதடுகள் துடித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் வரக்கூடாது, ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது ஏதுன்னு சொல்லுது. அப்ப நம்ம வீண் வார்த்தையை விட்டுட்டு எப்போதும் துடித்து பாடிக்கொண்டு இருந்தோம்னா கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். எவ்வளவு ஆச்சரியம் நடந்திருக்கு பாருங்க. சில பேர கதவு திறந்து கட்டுகளை அருந்து பெரிய அதிசயம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த காவல்காரன் போய் குத்திர போறான், எல்லாம் கருவிகளை குளிச்சு பார்த்தா இப்போ காவல் பண்ண கட்டினா ஓடி போயிருப்பாங்க. இதெல்லாம் பயில் சொல்லணும், இதெல்லாம் மறுபடியும் என்ன செய்துட்டு இருந்தேன், அதுக்கு பயந்து பக்கம் பண்ண போறோம். அப்போ பயில் சொல்றாரு, நீ உனக்கு ஒரு கேடும் செய்யாத, நாங்க எல்லாரும் இங்கதான் இருப்போம். சொல்லுங்க பாருங்க, அவன் நடுங்கி ஆண்டவரை வெற்றி நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கான். வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க காயங்களெல்லாம் கழுவி ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த இடத்துல குடும்பமா அவங்க 33வது வசனம் சொல்லுது, அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு பெரிய மனம் திரும்புதல். எது நிமித்தம்? இவங்க துதிச்ச துதி நிமித்தம். முதலாவது இவங்களுக்கு விடுதலை கிடைத்தது, இரண்டாவது இவங்க மூலமா ஒரு பெரிதான ரட்சிப்பு அங்க உண்டானது. எல்லாரும் ஞானஸ்நானம் பெறும் அளவுக்கு மனம் திரும்பினாங்க. இப்ப நம்ம பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு விரும்புறோம், ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விரும்பணும், அல்லது நம்ம விடுதலையாக்கப்படணும்னு விரும்புறோம். நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது நம்ம இடைவிடாமல் துதித்து கொண்டே இருந்தோம்னா ஆண்டவர் பாருங்க பெரிய காரியங்கள் நமக்காக அவர் இறங்கி வந்து செய்கிறார். எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும்
அது நொறுங்கி போகும். எவ்வளவு பெரிய துன்மார்க்கனா இருந்தாலும் அவன் ரட்சிப்பதற்கு ஏதாவது ஏது இருந்திருக்குமான்னு பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டான். அதனால நம்ம இன்னைக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். நம்ம துடிக்க துடிக்க நம்ம துன்பங்கள் மாறுவதோட ஒரு நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பு ஜனங்களுக்கு உண்டாகும். இந்த கடைசி நாட்கள்ல நம்மை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நான் செய்ய வேண்டியது, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் புதிய சொல்லிவர இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். நம்மை துடிப்பதற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம துடித்து அவரை துடித்து நம்ம ஒப்பு கொடுக்கும். முழுசா நம்ம ஒப்பு கொடுத்து துடிக்கும். ஒரு நாள்ல 7 தடவை துடிப்பேன்னு சொல்றாரு. எப்போதும் நம்ம துடிக்கும் துடியின் வாயில இருக்குன்னு சொல்றாரு. பாதி ராத்திரியே எழுந்து துடிப்பேன்னு சொல்றாரு. இந்த பவுல் பாதி ராத்திரியில எழுந்து துடித்ததை நம்ம பார்க்கிறோம். பார்த்து அது நிமித்தம் கிடைத்த ஆசீர்வாதத்தையும் பார்க்கிறோம். இதே போல இன்னொரு சம்பவத்தை நம்ம குறித்து தியானிக்கலாம். 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு யோசபாத்னு ஒரு ராஜா இருக்காரு. அவரை எதிர்த்து நிறைய ராஜாக்கள், புத்திரர், அம்மோன் புத்திரர், அவங்களோட சேர்ந்து இன்னும் அம்மோனியா, அந்த 20ஆம் அதிகாரம் முதல் வருஷத்துல எழுதப்பட்டிருக்கு. அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள். பெரிய திரள் கூட்டம் யுத்தம் பண்ண வராங்க. இவங்களுக்கு அவ்வளவு கூட்டத்தை எழுத்து நிற்கிற அளவுக்கு பலம் கிடையாது. உடனே யோசபாத்து என்ன செய்வாரு பாருங்க, முடியாத ஒரு பெரிய பிரச்சனை, இவங்க எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை. இவங்களோட ஒரு பெரிய கூட்டம் நிறைய ராஜாக்கள் சேர்ந்து இவங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வராங்க. அப்போ அந்த 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தார். உடனே பண்றீங்க, அந்த பிரச்சனை அங்க சுத்தி நிக்கி எல்லாரும் படத்திறந்து வந்து நிக்காம யுத்தம் பண்ணதுக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, அவங்கள்ட்ட எதுக்கு இன்னொரு ராஜாக்களை தேடி ஓடல, வேற யாராவது உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி மனுஷங்களை தேடி ஓடல. ஆண்டவரை மட்டும் நம்பி ஆண்டவர் பாதத்துல உபவாசத்தை கூறிவிட்டு உட்கார்ந்து ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணும் போது அந்த 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதே 2 நாளாகவும் 20:12 ஜபம் நிறைய பண்றாங்க. அதுல ஒரு வசனம், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அவங்களுடைய பலவீனத்தை எல்லாம் ஆண்டவர் பாதத்துல வைக்காங்க. உங்களுக்கு பலன் இல்லப்பா, நாங்க செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆமா, நம்மளும் எத்தனையோ நேரங்கள்ல இப்படி இருந்திருப்போம். நமக்கு பலன் இல்லாத சூழ்நிலை வரும். நம்ம சக்திக்கு மிஞ்சினதா இருக்கும் நமக்கு வர்ற பிரச்சனை. நமக்கு அதுக்கு முன்னால நிக்கிறதுக்கு பலனே இல்லை. நாங்க செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆமா, நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியாம இருக்கும். தெரியாத சூழ்நிலையில் நம்ம தவித்து போய் நிக்கலாம். அந்த நேரத்துல இவங்க என்ன செய்தாங்க பாருங்க, சொல்றாரு அதற்கடுத்து, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். எப்பத்துல சொல்றாங்க, எங்களுக்கு பலன் இல்லப்பா, எங்களால அந்த என்ன செய்யனே தெரியலப்பா, அதனால எங்க கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நம்ம உலகத்தை நோக்கி பார்த்தோம்னா நமக்கு கைவிடப்பட்டு போயிடுவோம். நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, இந்த யுத்தம் உங்களோட இல்ல தேவனுடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. உடனே இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, 18வது வசனத்துல கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். உடனே ஆண்டவர் பணிந்து கொள்றாங்க. இந்த பிரச்சனையை தாங்க முடியல, கர்த்தருடைய பாதத்துல விழுந்து தாழ விழுறாங்க, தொழுது கொள்ள விழுறாங்க. ஆண்டவரை உண்மை தொழுது கொள்றோம்ப்பா. அந்த பிரச்சனைக்கு மத்தியில அவரை துதிக்க அவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க, அவங்க இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும். அவர்கிட்ட தேடியாச்சு, அவர்கிட்ட பிரச்சனையை சொல்லியாச்சு, ஆண்டவர்கிட்ட அவரை தொழுது கொள்றாங்க. அதுக்கப்புறம் அங்க போகணும் யுத்தம் நடக்கிறதுக்கு. ஒண்ணு 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 21வது வசனத்துல, பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி, இந்த ராஜா ஜனங்களோட ஆலோசனை பண்ணிட்டு என்ன பண்றாரா, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் நிறுத்தினார். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, யுத்தத்துக்கு எதிரிகள் வந்து நிற்காங்க, இவங்க அதுக்கு எழுத்து போகும்போது இவங்களுக்கு பலம் கிடையாதுதான், அவங்க பெரிய கூட்டம். அதனால ஆண்டவரை தேடிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, படை வீரர்களை கொண்டுதான் நிறுத்தணும் யுத்தத்துக்கு போறதுக்கு. ஆனா இதுல என்ன பண்ணாங்க பாருங்க, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக இவங்களும் படை வீரர்கள் இருக்காங்க, ஆயுதம் அணிந்து நிற்காங்க. ஆனா அவங்களும் முதல்ல அனுப்பலையா, அவங்களுக்கு முன்னால அந்த பரிசுத்தமுள்ள மகத்துவம்,
மகத்துவத்தை துதிக்க, நம்ம தேவாதி தேவனை துதிப்பதற்கு என்ன பண்ணாங்களா, கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாட பாடகரை நிறுத்தினார்கள். போர் வீரர்களுக்கு முன்னால பாடகரை நிறுத்துறாங்க. இது நமக்கு வாசிக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அந்த நேரத்திலையும் அது எல்லாருக்கும் அது முட்டாள்தனமா கூட தெரியலாம். ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க, அந்த அடுத்த வசனத்துல 22வது வசனத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, இதுதான் இன்னைக்கு நம்ம செய்திக்கு தலைப்பா வச்சிருக்கோம். பாடி துதி செய்ய தொடங்கதான் செய்தாங்க, இன்னும் அங்க போகவே இல்லை. துதி செய்ய தொடங்கும் போதே துதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. போர் வீரர்களுக்கு முன்னால அந்த துதி வீரர்களை நிறுத்தியாச்சு. இப்ப அவங்க துதி செய்ய தொடங்கும் போதே துதிகள் ஒருவரை, அதாவது பின்னால போட்டிருக்கு 22வது வருஷத்துல, ஒருவரை எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவரை துடிக்கதான் தொடங்கியிருக்காங்க, சண்டை போடல, யுத்தம் பண்ணல, சண்டை போட முடியாது இவங்களால. அவ்வளவு பெரிய கூட்டத்தை இவங்களால ஜெயிக்க முடியாது, வெட்டி கொல்ல முடியாது. உடனே என்ன பண்ணாங்க, துதி செய்ய தொடங்கினாங்க. நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நம்மள பயங்காட்டிக்கிட்டு இருக்கு, நம்மளோட பெரிய பிரச்சனையா இருக்கா, நம்மளால அதை எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறோமா, ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அவரை துதி செய்ய தொடங்குங்க. அவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அவ்வளவு பரிசுத்தமான மகத்துவம் தான் நம்ம தேவன். அவரை துதி செய்ய தொடங்குங்க, அந்த பிரச்சனை காணாம தெரியுது. நம்ம சும்மா சொல்லல, வேதத்துல உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை தியானிக்கும். அது நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு, நம்ம அதை கடைபிடிக்கும்படியா நமக்காக எழுதப்பட்ட ஒரு சம்பவம். அதை துதிக்கும் போது எதிரிகள் தங்களுக்கு, இவங்க போய் ஒண்ணுமே செய்யல பாருங்க, அவங்க ஒண்ணு சேர்ந்து வந்தாங்க, இவங்களை எதிர்த்து ஒற்றுமையா வந்தாங்க. ஆனா அவங்களுக்குள் ஒரு விரோதத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அவங்க ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அதுக்குள்ள ஒரு சண்டையை உண்டாக்கி விட்டார். நீ எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய எதிர்த்து போறீங்களா, என் பிள்ளைய யோசப்பாத்தோட என் நாட்டை அழிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி என் பிள்ளை என்ன தேடிட்டு இருக்கான், எங்கே துதிக்கிறதுக்கு வீரர்களை துதியின் வீரர்களை அனுப்பியிருக்கான், அவனை அடிக்க இங்க போக முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணினார், விரோதத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுது. அப்ப நம்ம பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விரோதத்தை எழுப்ப பண்ணினால் அவர்கள் வெற்றி கொண்டு விழுந்தார்கள். யார நினைச்சு இவர் பயந்தாரோ அவங்க ஒருத்தர் வெட்டிட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே ஆண்டவர் ஒரு பகையை உண்டாக்கி அழித்து போட்டார். 24வது வசனத்துல கடைசியில சொல்லுது, இதோ இவங்க துணிச்சுக்கிட்டே போறாங்க, இவங்க தெரியாது வந்துச்சு. இவங்க துணிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகும்போது இதோ அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக சென்றார்கள், ஒருவரும் தப்பவில்லை. எதிரிகள் அடியோடு அழிஞ்சு போனாங்க, பிரேதங்களை தான் போய் பார்த்தாங்க. இவங்க சண்டைக்கு போக பயந்து துடிக்கிறவங்களை முன்னால விட்டு துடிச்சுக்கிட்டு போறாங்க. துடிக்க எந்த இடத்துல இன்னும் தொடங்கினாங்களோ அப்பவே அங்க வெற்றி விழுந்துட்டு, இப்ப இவங்க துடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் சேரும்போது ஒருவரும் தப்பவில்லையா, எதிரிகள் பிரேதங்களை தான் பார்க்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம துதிக்கும் போது துதிச்சுக்கிட்டே அமைதியா இருந்தா போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பெரிய ஒரு நமக்காக ஒரு பெரிய யுத்தத்தை செய்து ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். நம்ம அதனால அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதே போல இன்னொரு சம்பவம் நம்ம சொல்லலாம். எரிகோ கோட்டை நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவருக்கு அந்த எகிப்துல இருந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரும்போது பெரிய கோட்டை, அதாவது அதுல கோட்டைன்னா நம்ம ஊரு போட்டு ஒரு மாதிரி நினைச்சுக்க கூடாது. அதுல வீடுகள்லாம் கட்டி குடியிருப்பாங்க அந்த காலத்து கோட்டைகள் மேல. பெரிய பெரிய ரதங்கள், 2 ரதமோ நான் எத்தனை ரதங்கள் சொல்லுவாங்க, அத்தனை ரதங்கள் அதுல தாராளமா போயிட்டு வர்ற அளவுக்கு அது பெரிய கோட்டை. அந்த கோட்டை இன்னைக்கு தடையா இடையில இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் போகும்போது தடையா இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியும். யோசுவா நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ யோசுவா சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒரு யுத்த புருஷராகிய நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், அந்த பட்டணத்தை சுற்றி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வரணும். இப்படி 6 நாள், 6 நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றணும். 7ஆம் நாளில
பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். 7 தடவை சுற்றி வந்துட்டு எக்காலங்களை ஊதணும். அப்படி ஊதும் போது ஜனங்கள் எல்லாரும், அந்த யோசுவா 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு 5வது வசனம், 1வது வசனத்துல இருந்து அதை பற்றி சொல்லியிருக்கு. 5வது வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். பாருங்க, யுத்தம், பெரிய கோட்டை, அதை இடிச்சு தள்ளணும். அவங்க எத்தனை ஆயிரம் பேர் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இடிச்சாலும் அதை இடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய கோட்டை. ஆண்டவர் சொல்றாரு, அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்படுறாரு. படிக்கிறாங்க. 6 நாட்கள் ஒவ்வொரு தடவை சுத்துங்க, 7வது நாள் 7 தடவை சுத்துங்க. சுத்திட்டு எக்காலத்தை ஊத்து ஊதுங்க. அதாவது நம்மலாம் நம்ம இசைக்கருவிகளை வாசி துடிக்கிற மாதிரி ஊதுங்க. எல்லாரும் மகா ஆர்வத்தோட ஆர்ப்பரிங்க. அவர் துடித்து ஆர்ப்பரிக்க சொல்றாரு. அது ஜனங்கள் அப்படியே கீழ்படிந்தாங்க. பாத்தீங்கன்னா அந்த அதே யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அதிகாரமே கிழக்கு விழுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அடுத்த வசனம் 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்கள் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, சொன்ன மாத்திரத்தில் அந்த பட்டணம் அப்படியே இடிந்து விழுந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப நமக்கு முன்னால இன்னைக்கு எது தடையா இருக்குது? எது அந்த பெரிய கோட்டையை போல நம்மளால முடியாத பெரிய சக்தியா அது நின்று? நீங்க பயப்படாதீங்க, தயவுசெய்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். என்ன பிரச்சனைனாலும் நம்மளை அசைக்க முடியாது. நம்ம அவரை பாடி துதிச்சா போதும், அவர் பாதத்தில் உட்காந்து துதிச்சா போதும், நம்ம துன்பம் எல்லாம் மாறிடும். 3 சம்பவங்களை பார்த்தோம் பாருங்க. முடியாத கட்டம், பிடிச்சு அடைச்சி வச்சாங்க பவுலையும் சீலாவையும். இவங்க பாடி துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திற உண்டது. அவங்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போனது. ஒரு பெரிய விடுதலை கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதை பார்த்த ஒரு அந்த சிறைச்சாலை காவல்காரர்களுடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது. அவரை சேர்ந்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிதான ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தார். 2வது பார்த்தோம், யோசபாத் ராஜா துதி செய்ய தொடங்கிய போது வீரர்களுக்கு முன்னால எவ்வளவு நம்பிக்கையோட விட்டார் பாருங்க. யுத்தத்துக்கு போக வீரர்களுக்கு முன்னால துதி செய்கிறவர்களே நிறுத்தினார். எவ்வளவு விசுவாசம்! நமக்கு அந்த கர்த்தருடைய விசுவாசத்தை தரணும்னு நம்ம கேட்போம். நம்ம துதிச்சா போதும், எல்லா காரியமும் நீங்கி போகும். அதே போல நம்மளும் அந்த படை வீரர்களுக்கு முன்னால துதி செய்வதை நிறுத்தினோம். அவங்க துதி செய்ய தொடங்கும் போதே எதிரிகள் தங்களுக்குள் வெற்றி இருந்தார்கள். இந்த சம்பவத்தை கர்த்தர் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு யாரும் எந்த பிரச்சனையோட கலந்து இருந்தாலோ அல்லது இனி வரப்போகிற பிரச்சனைகள்லையோ நம்ம எதிர்கொள்வதற்கு நமக்கு கர்த்தர் தந்த ஒரு பெரிய பட்டையுள்ள துதி. துதிக்கும் போது எதிரிகள் தங்களுக்கு அவர் பார்த்துக்கிறார், அங்க வெற்றி விழுவாங்க, விழ செய்வார். அதனால நம்ம பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். 3வது பார்த்தோம், எரிகோ கோட்டை. எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் அதை துதிக்கும் போது, இந்த ஆர்ப்பரிக்கும் போது அது இடிந்து விழப்படினார். அதனால நம்ம பயப்படாம துதியை நம்ம கையில எடுத்துக்கணும். கர்த்தர்னைக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கார். ஒருவேளை நம்ம துதிச்சுன்னா சந்தோஷம் அதிகமாய் துதியில பெருகும். ஒருவேளை நம்ம கர்த்தரை உட்கார்ந்து அதுக்குன்னு நேரம் செலவழிச்சு துதிக்காம இருந்தோம்னா அல்லது பிரச்சனையில சுற்றி இருந்தோம்னா இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை முழு உள்ளத்தோடு துதிப்பேன், முழுவதையும் அர்ப்பணித்து துதிப்பேன். பிரச்சனை வந்தாலும் சரி வராட்சியும் சரி, நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்போம். ஏன்னா நம்ம துதிப்பதற்கு கர்த்தரை ஏற்படுத்தியிருக்கிறார். முதல்ல பார்த்த வசனத்தின்படி இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர் என்னை துதிப்பார்கள் சொல்லி 43வது அதிகாரத்துல வாசிக்கணும். அதனால அவரை துதிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். துதிக்கும் போது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா கோட்டைகளும் இடிந்துவிடும், எல்லா துன்பமும் சந்தோஷமா மாறும். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.